நீ செஞ்சதுக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அதனால் இந்த 2 பேருக்கும் முஹப்பத் என்பது இருப்பதில்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ வேலை செஞ்ச, அந்த வேலைக்கு நான் உனக்கு கூலி கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு கூலி தருவதில்லை. கூலி தர்றதாக இருந்தால் பள்ளிக்கு வா, உட்காரு, 2 ரக்காத் தொழு, நான் ஏதோ ஒன்று கொடுப்பேன், அது மனசுக்கு தெரியும், நீ அதை வாங்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் காலையிலே மலக்குமார்களை சாறை சாறையாக இறக்குகிறான். வீதிகள் எல்லாம் அவர்கள் 2 லைன் கேட்டு நிற்கிறார்கள் நம்மை வரவேற்பதற்கு. என்ன ஆச்சரியம்! கூலி கொடுக்கிறதுக்கு வரவேற்கணும்னு அவசியம் இருக்கா? கூலி வாங்க வருபவர்களை வரவேற்கணும்னு அவசியம் இருக்கா? கூலி தர வரக்கூடிய எஜமான்களை விட வரவேற்கிறதுக்கு 100 பேர் லைன்ல நிக்கலாம். ஏன்னா அவர் பெரிய எஜமான், பல குரோர்பதி, அவர் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க போறார். அவரை வரவேற்பதற்கு 2 லைன் கட்டி நின்றார், அது நியாயம். ஆனால் கூலி வாங்கக்கூடிய நம்மை வரவேற்பதற்கு அல்லாஹ் பரிசுத்த மலக்குகளை இருக்கிறார் என்று சொன்னார். நம் மீது எவ்வளவு அவன் நேசம் வைத்திருக்கிறார். இது கூலி அல்ல, இது நாம் செய்த செயல்களுக்கான கூலி கிடையாது. அல்லாஹ் தருவதெல்லாம் நமக்கு அவன் கிருபையாக கொடுத்து கொண்டிருக்கிறான், அவன் கருணை கொடுத்து கொண்டிருக்கிறான், அவன் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறான், அவன் நம் மீது எப்படி நேசம் வைத்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இன்றைய நாளில் மலக்குமார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் செஞ்ச வேலையை கூலி வாங்க வந்திருக்க மாதிரியான ஒரு உணர்விலே இருக்கிறோம். ஒரு அன்பு பரிமாற்றத்திற்கான நேரம் இது, அல்லாஹ்வுடைய காதலை உணர்வதற்கான நேரம் இது. எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் கோடான கோடி தேவைகளை கொண்ட அடியாருக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தரக்கூடிய நேரத்தில் ஒண்ணும் இல்லாத அடியான் என்னை எந்த விதமான ஒரு 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை அல்லாஹ் எப்படி ஆக்கி இருக்கிறான். कुछ बिकी न था और कोई पूछता न था, तो आके मुझे खरीदा और मुझे अनमोल कर दिया. என்னை யாரும் வாங்குவதற்கு ஆள் இல்லை. இவன் தான் ஒரு வஸ்துவா, இவன் ஒரு ஷையா, இவன் யார், இவன் அற்பன் என்று மக்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமானவன் நான். ஆனால் என் ரப்பு என்னை தூக்கி கொண்டு வந்தான். இந்த ரமலானை கொண்டு அலங்கரித்தான். 30 நாட்கள் அவன் பள்ளிவாசலில் இடம் கொடுத்தான். 30 நாட்கள் அவனுக்காக நோன்பு வைக்கும் பாக்கியத்தை கொடுத்தான். எந்த தகுதியும் இல்லாத எனக்கு கூலி தருவதற்காக இந்த நாளையும் கொடுத்தான். என்னை வரவேற்க மலக்குகளில் நிற்க வைத்தான். என்ன கருணை அது, என்ன கிருபை அது! என்ன மாதிரி அல்லாஹ் நம் மீது கருணையே உருவானவனாக இருக்கிறான். எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நாம் அல்லாஹ் இங்கே உட்கார வைத்ததே பெரிய கூலிதான். எந்த தகுதியும் இல்லாத நமக்கு அவனுடைய இல்லத்தில் உட்கார்வதற்கும் வருவதற்கும் வாய்ப்பு தந்ததை விட மிகப்பெரிய கூலி என்பது எதுவும் இல்லை என்பர்களே. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னென்னவோ அமல் செய்தோம், அதை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ் இவ்வளவு நமக்கு கருணை செய்து விட்டான் அல்லவா? சும்மா சாதாரணமா நாம நோன்பு வைக்கலங்க. 11 மாதம் மாதிரி நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நபர் கூட பள்ளிவாசல் வந்து சொல்ல முடியாது. நோன்பாரி நோன்பு வைப்பதற்காக என்னென்ன ஏற்பாட்டை எல்லாம் செய்தான். யாரெல்லாம் நல்ல காரியம் செய்ய சொல்ற, ஷைத்தான் முன்னாடி வந்து நிக்கிறானே, என்ன செய்யறது? ஒண்ணு கவலைப்படாத அடியானே, ஷைத்தானே நான் கட்டி போட்டுறேன். யாரா அதற்கு பிறகும் நான் நரகத்தில் போய்விட்டால் என்ன செய்வது? ஏன் கவலைப்படுகிறாய் என் நேசரே? எல்லா நரக வாசல்களையும் மூடி விடுகிறேன். அல்லாஹ் மூடிட்டானா? யாரா எனக்கு சொர்க்கமும் கிடைக்குமா? எனக்குமா சொர்க்கம் கிடைக்கும்? உனக்காக 8 வாசல், சொர்க்கத்து வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன். இது மட்டும் கிடையாது, நோன்பாளியாக நீ இருப்பதனால் உனக்கு ஸ்பெஷலான வாசலை, ரையான் என்ற வாசலை வைத்திருக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? யாரா அப்படி ரமலான கொடுத்தாலும் அதே சமயம் நான் தவறான பேச்சு பேசிடுவேன், இல்ல ஒழுங்கா நான் குர்ஆன் ஓத மாட்டேன், துஆ செய்ய மாட்டேன், அப்ப என்ன செய்யறது? நீ அமைதியாக இருப்பா, அந்த அமைதிக்கு தஸ்பீஹுடைய நன்மை நான் தருகிறேன். இது செய்யற வேலைக்கு கூலியா இது? நீ சும்மா வந்து உட்காருப்பா, 100 ரூபாய் தரேன், எங்க தூங்கிடுவாங்க, பரவாயில்ல தூங்கு, 200 ரூபாய் கொடுக்குறேன். எவனாவது இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு இருக்கிறார்களா? யாரா நைட்டான எனக்கு தூக்கம் வந்துருமே எப்படியாவது, நீ தூங்குவதை நான் இவாதத்தா எழுந்துட போயா? யாரா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியோடு இருக்கணுமே, சரி அதிகாலை சாப்பிட்டுக்கொள், அந்த சஹரி உனக்கு பரக்கத்தாக்குற போ. மற்ற நேரத்தில் நீ சாப்பிடுவதில் இல்லாத பரக்கத் அந்த சஹரில் இருக்கிறது.
யாரா சாயந்தரம் நாம் நோன்பு திறக்கும் பொழுது அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் 70,000 திரைகளை கிழித்துக் கொண்டு நானே உன் முன்னால் வந்து விடுகிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள். இவ்வளவு சலுகையும் அல்லாஹ் செஞ்சுதான் நாம் நோன்பு வைத்தோம். இவ்வளவு சலுகையும் அல்லாஹ் செய்துதான் நாம் தராவீஹ் தொழுதோம். என்னவோ நாம நம்முடைய சுய திறமையினால் இந்த 30 நாட்கள் நோன்பு வைத்து ஜகாத்தை கொடுத்து குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தராவீஹில் நின்று இன்னைக்கு ஜம்பன கூலி வாங்க வந்திருக்கதா அப்படின்னு நாம் யாரும் மார்த்தட்டி கொள்ள முடியாது. இதே 30 நாள் முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கு லோகர்ல இருந்து நம்முடைய நிலைமையை பார்க்க வேண்டும். இவ்வளவு நாள் நீ செய்தியா இல்லையா, அல்லாஹ் கூலி வாங்கி விட்டாய் அல்லவா, மறுபடியும் வரை நீ செய்து காட்டு. முடியல பார்த்தீங்களா? நாம் ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த அற்புதமான தருணங்களை கொடுத்து நம்மை நல்ல அமல் செய்ய வைத்தால் இது இன்று நாளோடு கூலி வாழ்ந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ என்று போவதற்கு அல்ல. இந்த கூலி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூலி பாதுகாப்பதற்கு தொடர்ந்து அந்த எஜமானனோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லாஹ் 2 உதாரணத்தை சொல்கிறான். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்து மின் நஹீல் வ அஅனாபின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார். அன்பர்களே, உங்களில் யாராவது இப்படி ஒரு விஷயத்தை பிரியப்படுவீர்களா? ஒரு சினாரியோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு காட்சிப்படுத்துகிறான். அல்லாஹ் ஒரு மனிதர் இருந்தார், அவருக்கு ரொம்ப நிறைய செல்வங்கள் இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய தோட்டம் துறவுகள், நதிகள் அழகாக ஓடிக்கொண்டிருந்தன, பிரம்மாண்டமான வயல்வெளிகள், நிரம்ப காசுகள் எல்லாம் இருந்தது. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத், அந்த தோட்டத்தில் அவர் விரும்பிய எல்லா பழங்களும் இருந்தன. ஃபஅஸாபஹுல் கிபர், அவருக்கு இப்ப வயசாயிடுச்சு. பல காலங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் கண் முன்னால் இருக்க அவருக்கு வயதாகிவிட்டது. ஆனால் குழந்தைகளோ அல்லாஹ் தாமதமாக கொடுத்தான். வலஹு ذُرِّيَّةٌ ضُعَفَاء, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் فَأَصَابَهُ يَعْصَارٌ فِيهِ نَارٌ فَاحْتَرَقَ, ஒரு சின்ன தீப்பொறி ஒன்று அதிலே ஏற்பட்டது. அந்த ஒரு தீப்பொறி அந்த முழு வயலையும் விவசாய பூமியையும் அவருடைய தோட்ட துறவுகளையும் விதவிதமான பழங்களையும் எல்லாவற்றையும் அது கரித்து சாம்பலாக்கி விட்டது. வயதான காலம் ஓடி உழைக்க முடியுமா? முடியாது. அவர்களுடைய பிள்ளைகளாவது அவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அவங்களும் சின்ன பிள்ளைங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவனை பார்த்தால் எவ்வளவு பரிதாபகரமாக இருக்குமோ, அதே போலத்தான் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு நற்காரியங்களை செய்துவிட்டு கூலியை கண் முன்னால் வாங்கி வைத்துவிட்டு அதை வீணாக்கக்கூடியவன் இதைவிடவும் நஷ்டவாதி என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இதுவரை நாம் செய்த அமல்கள் பெரிதல்ல. இனி நாம் எப்படி அமல்களில் ஈடுபட போகிறோம், இனி எப்படி நாம் அல்லாஹ்வோடு நம்முடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள போகிறோம், நாம் உணர வேண்டும். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்ரஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா. மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தார். அது கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஒரு பெண். ஆனால் வியாபாரம் செய்வதில் திறமை, நல்ல வியாபாரத்திற்கான திறமை இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நாள் அதுக்கு மந்த நிலை ஏற்பட்டு விட்டது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ரபதா பின்த் ஸஅத் இப்னு தைம் என்ற அந்த பெண்மணி ஒரு 10-15 பேரை கூடுவார். தினமும் நூல் நூற்கக்கூடிய பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் அந்த 10 பேரை கூட வச்சு நூலை நூற்றுக்கொண்டே இருப்பார். ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் நூல் நூற்று முடித்து விடுவார்கள். கண்டு தயாரான உடனே சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் தயார் செய்த அத்தனையும் அவிழ்த்து அதை பழைய நிலை வீணாக்கி விடுவார். இந்த உதாரணம் நமக்கு அப்படியே பொருந்த போகிறதோ இல்லையோ என்பது நம் கையில் தான் இருக்கிறது. 30 நாள் சிரமப்பட்டு நாம் அமல் செய்தோம், அதை இன்றைய நுகரிலிருந்து அப்படியே காத்துல பறக்க விட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்கின கூலிக்கு என்ன மரியாதை? இவ்வளவு நாள் நாம் அல்லாஹ்வுக்காக செய்த அமல்கள்னால் என்ன பிரயோஜனம்? நாம் கண் விழித்தது வேஸ்ட், நாம் கால் கடுக்க நின்னது வீண், நாம் கொடுத்த சதகாக்கள் வீண், எல்லாம் வீணாகி போகக்கூடிய நிலையாகி விடுகிறதே. அப்போ நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்த இந்த அமல்களை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். நாம் நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு மற்ற மாதத்தை விட அதிகமா பரக்கத் செஞ்சானா இல்லையா? நிச்சயமா செய்தான்.
ஒருத்தர் கூட கை தூக்கி இல்ல எனக்கு 11 மாசம் மாதிரி தான் இருந்துச்சு அல்லது அதை விட ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு யாராவது சொல்ல முடியுமா? அட புது துணி எடுப்பதே பல வீடுகள்ல இந்த பெருநாள்ல தான். நிறைய சாப்பிடுவதும் விதவிதமான பழங்களை உண்பதும் விதவிதமான உணவுகளை சுவைப்பதும் எல்லாம் இந்த மாசத்துல தானே. அடுத்த மாசத்துல நோம்பு கஞ்சி இருக்குமா? எந்த பள்ளியில கஞ்சி ஊத்துவாங்க? அடுத்த மாசத்துல தினமும் வடை சாப்பிடுவோமா? எங்க சாப்பிட போறோம்? டெய்லி பேரிச்சம்பழம் எங்க இருக்குது? 30 நாளும் கறி, மட்டன், சிக்கன் எல்லாம். அப்போ நாம் நன்றாக உணர்ந்து விடுகிறோம். இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா வழக்கத்தையும் செய்கிறார். காரணம் என்ன? இந்த ஒரு மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம். இந்த ஒன்றை நாம் விளங்க வேண்டும். இதே போல் நாம் 11 மாதங்கள் அமல் செய்தால் இந்த மாதத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வதை போல் நம் வாழ்நாள் முழுக்க நமக்கு அருள் வழங்க காத்து கொண்டிருக்கிறான். அவன் கொடுப்பதற்கு ரெடி. வாங்க தகுதி நம்மிடம் இருக்கிறதா? அதற்கான திறமை நம்மிடம் இருக்கிறதா? அதற்கான அர்ப்பணிப்பிற்கு நாம் தயாராகிவிட்டோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்முடைய மனதை நோக்கி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறானே, ஆனா நாம என்ன செய்யறோம்? சொல்றார் ஒரு கவிஞர், சாம வசல்லா லிஅம்ரின் கான யத்லுபுஹு. அவன் தொழுதான், நோன்பு வச்சா, எல்லாம் செஞ்சான். எதுக்கு? அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்துச்சு. அந்த காரியம் நடக்கும் வரை தொழுதான், நோன்பு வைத்தான், எல்லாம் செய்தான். பலமா கதல் அம்ர் லா சாம வலா சல்லா. அவனுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னா உடனே அவன் நோன்பையும் விட்டு விட்டான், தொழுகையும் விட்டு விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டான். இப்ப இவனுக்கு திரும்ப ஏதாவது கிடைக்குமா? இவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் கஷ்டமும் சிரமமும் சிக்கலும் தடங்களும் தான் வருமே தவிர அவன் வாழ்க்கையில் எங்க நல்லது வரப்போகுது? அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க தொழுகையை அல்லாஹ் தொழ சொல்றானா சும்மா தொழ சொல்லல, நமக்கு அதற்கு பகரமாக அபரிமிதமான நன்மையை கொடுக்கிறான். அது மறுமையில போய் ரெக்கார்ட் ஆவதில்லை, மறுமையினுடைய அக்கௌண்ட்ல போய் அது கிரெடிட் ஆவதில்லை. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு நன்மை தருகிறான். சஹாபாக்கள் வாங்கி சாதித்தார்கள். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மறைந்து விடுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் சுபைர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இன்னொரு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அவர்களுக்கு இவங்க கடன் கொடுத்திருந்தார்கள். அவங்களுக்கு பிறகு அவர்களுடைய மகனாரிடம் வந்து கேட்கிறாங்க, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பா இந்த மாதிரி உன்னுடைய தந்தையார் எனக்கு கொடுக்கணும் கடன், இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன செய்யறது? நீங்க எப்போ கடனை திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்கள் தந்தைகளுக்காக ஒன்றும் பெருசா விட்டுட்டு போகல, ஒரே ஒரு கிரவுண்ட் நிலம் இருக்கு, அதுலயும் தண்ணி வராத வறண்டு போய் காய்ந்து போன பூமி, அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இது வரைக்கும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. அப்ப அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? என்னுடைய தோழனுடைய அந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குதா? கடனை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்குதா? சரி, நான் ஒரு யோசனை சொல்றேன், நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் தரேன், எனக்கு அந்த நிலத்தினுடைய ஒரு பகுதியை, எந்த பகுதி ரொம்ப மோசமா இருக்கோ, ரொம்பவும் கடினமாக இருக்குதோ, அதை எனக்கு நீங்க கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அந்த இடத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். ஒரு கிரயத்துக்காக குறிப்பிட்ட காலம் வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கியவுடன் அவர்கள் சொன்னார்கள், இதுல எந்த இடம் ரொம்பவும் தடிமனாக கல்லு மாதிரி இருக்கிற இடத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் முசல்லாவை விரித்தார்கள். எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட வாங்கி சாதித்ததை பார்க்க வேண்டும். நாம் கண்டவர்கள் இந்த உலகத்தினுடைய அற்ப சாதனைகளை செய்வதை எல்லா டிவிலையும் போட்டு காட்டுறா, எல்லா யூடியூப்லயும் போட்டு காட்டுறா, அதை டிசைனா போட்டோ எடுத்த உடனே இதுதான்டா சாதனை நினைக்கும். இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. எடுத்து புரட்டி பாருங்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அந்த புத்தகங்கள் சொல்லக்கூடிய வீர வரலாறுகள், அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி சாதித்து அவர்கள் வாழ்ந்த சாதனை வாழ்க்கை. இதுதான் ஒரு மூமினுக்கு படிப்பினை. அவர்கள் தான் இந்த அன்சங் ஹீரோஸ், நம்முடைய காதுகளில் ஒலிக்கப்படாத வீரர்கள் அவர்கள், நம்முடைய உள்ளத்தில் ஜொலிக்க வேண்டிய ஹீரோக்கள் அவர்கள். எப்படி அல்லாஹ்ட்ட வாங்கினாங்க? தனக்கு கடன் கொடுக்க ஒரு சகோதரர் கொடுக்கணும், கொடுக்காம அவர் போயிட்டாரு. அவருடைய மகனார்ட்ட வந்து கேட்டா, எங்கள்ட்ட சாதாரண நிலைதாக இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த நிலையில நாம என்ன செய்வோம்? உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கிட்ட போய் நாம சண்டை போடணும்னு சொல்லுது.
அவர்கிட்ட போய் 4 தடவை மிரட்டணும்னு சொல்லுது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை புடுங்கணும்னு சொல்லுது. இது எதுவும் இல்லையா, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுது. அதுவும் இல்லையா, கோர்ட்டுக்கு போ, கீழே இருக்க கோர்ட்டு, மேல இருக்க கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போ, அவனை விடாத. எப்ப அவனதான் காசு இல்லையே தெரியுது, அதே எப்படி நான் வாங்காம விட்டுருவேனா? என்னுடைய காசு வேற யாரு கொடுப்பா? அவன் அப்பனும் போய் சேர்ந்துட்டா, இவனும் போய் சேர்ந்தா, இவன் பிள்ளை எப்படி கொடுப்பான்? இதுதானே உலக நடைமுறை. சஹாபிகளுடைய அந்த அந்தாஸ், சஹாபாக்கள் எப்படி தங்களுக்குள்ளே அந்த வழக்கத்தை முஆமலத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்களுடைய இடத்துல கொஞ்சத்தை வாங்குறாங்க, போய் அங்கே முஸல்லாவை விரிக்கிறார்கள், அங்கே சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்கள். யா அல்லாஹ், என் அருமை தோழர் ஜுபைர் பின் அவ்வாம், எனக்கும் கடன் கொடுக்கணும், எல்லோருக்கும் 2-3 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு யா அல்லாஹ். ஆனால் அவர் குடும்பத்திற்கு எதையும் விட்டுட்டு போகல. நானும் அவருடைய உன்னுடைய அடிமைதான், அவரும் உன்னுடைய அடிமைதான். என்னை கொடுக்க வச்ச, அவர் நீ வாங்க வச்ச, இப்ப அவர் எனக்கும் கொடுக்கணும், எல்லோருக்கும் கொடுக்கணும். அந்த தேவை உன்னை தவிர யார் பூர்த்தி செய்ய முடியும்? இவரால் என்ன செய்து விட முடியும்? நீ இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்மை செய்தாலே ஒழிய எங்களால் எதுவுமே செய்ய முடியாது யா அல்லாஹ், நீ ஏதாவது வாசலை திறந்து விடு என்று அவர்கள் அழுகிறார்கள். அந்த முஸல்லா நனைஞ்சு போச்சு சஜிதால. அங்கே அப்படியே தண்ணீர் அப்படியே ஓடக்கூடிய நிலையை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களும் பார்க்கிறார்கள். சஜிதா இருந்து அவங்க எழுந்துட்டு அவர்கள் முஸல்லாவை எடுத்து விட்டு அந்த இடத்தில் பார்த்தால் ஏதோ ஈரமா இருக்கு. இதுநாள் வரை ஒரு சொட்டு தண்ணீர் வராத காய்ந்த வறண்ட பூமி, ஒரு சஹாபியினுடைய சஜிதாவினுடைய கண்ணீர்கள் அந்த பூமியில் பட்டவுடன் அல்லாஹ் அந்த இடத்தில் தண்ணீரை பீரிட்டு வர செய்தார். தோண்டி பார்த்தால் பளிங்கு மாதிரி தண்ணீர், அற்புதமான தண்ணீர். அந்த தண்ணீர் வந்த பிறகு அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலமாக மாறியது. பல்வேறு தோட்ட துறவுகள் அங்கே உருவானது. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைருடைய அவான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவர்கள். இந்த ஒரு சஜிதாவினுடைய பரக்கத்தில், அவர்களுடைய கண்ணீருடைய பரக்கத்தில், அல்லாஹ்வுடைய கிருபையால் அவர்களுடைய ஒன்றுமில்லாத, எதற்கும் லாயக்கில்லாத அந்த நிலம் அற்புதமான நிலமாக மாறிவிட்டது, அழகான நிலமாக ஆகிவிட்டது. அவர்கள் தன்னுடைய கடன்காரர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள், கடனை எல்லாம் அடைத்தார்கள், அவர்களும் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சஜிதாவில் நாம் விடக்கூடிய கண்ணீருக்கு இவ்வளவு பெரிய பரக்கத்தை எல்லாம் தருகிறார் என்று சொன்னார். காலமெல்லாம் ஒரு முஃமின் இஹ்லாஸோடு சஜிதா செய்தால் ஏன் தர மாட்டான்? நம்முடைய சஜிதாவில் நமக்கே நம்பிக்கை இல்லையே. நாம் செய்த சஜிதாவில் தான் இத்தனை நாள் நான் வாழ்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை எனக்கு கஷ்டம் நீங்கியது, யாரெல்லாம் உன்னை தொழுததை தான் நீங்கியது. ஒவ்வொரு முறை இந்த சிரமம் எனக்கு வராமல் ஆனது, யாரெல்லாம் உனக்காக நான் கொடுத்த சதகாவினால் ஆனது. என்னைக்காவது நாம் நினைச்சு பார்த்துருப்போமா? என்னைக்காவது நாம் சொல்லி பழகி இருக்கிறோமா? இவரால் ஆனது, அவரால் ஆனது, என் திறமையினால் கிடைச்சது, வியாபாரத்தில் வந்தது, அந்த நண்பர் எனக்கு உதவி செய்தார், இந்த அம்மா எனக்கு நகையை கொடுத்துச்சு உதவி செய்தது. இப்படி உலகத்தை பார்த்தே நாம் பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு நல்வாழ்வை பிச்சையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு முஃமின் இந்த உணர்விற்கு வந்துவிட்டார் என்று சொன்னார், என்னுடைய திறமையோ தகுதியோ வியாபாரமோ இந்த உலகத்தின் காரணங்களோ எனக்கு இந்த வாழ்க்கையை அளிக்கவில்லை, இதன் மூலமாக என் ரப்புதான் என்னை வாழ வைக்கிறார் என்ற உணர்வுக்கு ஒரு முஃமின் வந்துவிட்டார். ஒவ்வொரு சஜிதாவிலும் அவர் கிடைக்கும் நன்மை அவர் உணர்வார். ஒவ்வொரு ரூபாய் சதகாவிலே அவர் என்ன அனுபவிக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக உணர்வார். ஒவ்வொரு முறை அவர் அல்லாஹ்வுக்காக தக்பீர் கட்டுவதிலும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவார். எனவே வாழ்ந்து சாதித்தவர்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்விடம் வாங்கி ஷுக்ர் செய்து வாழ்ந்தவர்கள் இந்த சீதேவிகள். எனவே நாமும் அப்படி வாங்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள்ல வாங்குறது இல்லைங்க. இன்னைக்கு மட்டும் தான் அல்லாஹ் கூலி கொடுக்க தயாரா இருக்கிறானா? நாளைக்கு கேட்டா அல்லாஹ் தர மாட்டானா? ஏப்பா நேற்று கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுப்பா, கூலி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இதோட கம்ப்ளீட், இதோட அடுத்த வருஷம் வா, ரமலான் வரும், வந்தா நீ அமல் செஞ்சா அந்த கடையை திறக்கும், கூலி கொடுக்கிற கடை, அப்பொழுது உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்றானா? அலா குல்லி ஷைஇன் கதீரவன், எப்பொழுது கேட்டாலும் தர காத்திருப்பவன். இந்த புனிதமிக்க பெருநாளுடைய ஈதற்கு பிறகு நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்கிறானாம். இமாம்கள் சொல்வார்கள், மலக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள்.
அவர்கள் எனது சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழும் காலமெல்லாம், என்னுடைய ஷரியத்தை மதித்து வாழும் காலமெல்லாம், அவர்கள் இந்த ரமலானில் எப்படி முடிந்தளவு தக்வா செய்தார்களோ அந்த தக்வாவை வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கும் காலமெல்லாம் அவர்களை காஃபிர்கள் முன்னால், துஷ்மன்கள் முன்னால், எதிரிகள் முன்னால் நான் கேவலப்படுத்த மாட்டேன், அவர்களை கண்ணியமாக வாழ வைப்பேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்கிறார். அல்லாஹ் தர தயார். அவன் எதை கேட்கிறாங்க அதை கொடுக்க ரெடியா இருக்கணும்ல. அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் பெருநா வருது, பெருநா போது கூலி வாங்குறோம், புது ட்ரெஸ் போடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம், இப்படி நம் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் உறுதி எடுக்க வேண்டும். யாரா இன்றைய நாளில் நீ எனக்கு தரக்கூடிய கூலி எப்படி இருக்க வேண்டும்? அந்த கூலி என்னவாக இருக்க வேண்டும்? உன் பொருத்தம் எனக்கு கூலியாக வந்துவிட வேண்டும். அந்த உன்னுடைய பொருத்தம் எனக்கு வாழ்நாள் எல்லாம் உனக்கு கட்டுப்படும்படி ஆக்க வேண்டும். என்னுடைய தொழுகை விடாததாக என்னை மாற்ற வேண்டும். என்னுடைய பார்வையில் ஒரு பேணுதலை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய பேச்சில் ஒரு அழகை உண்டாக்க வேண்டும். என்னுடைய கேள்வியில் நல்ல விஷயங்களை கேட்பதன் பக்கம் என்னை திருப்ப வேண்டும். என் கல்வியில் பாவத்தினுடைய சிந்தனைகள் வராமல் இருக்க வேண்டும். இதை எனக்கு கூலியாக தாயார்ந்தா என்று இந்த நாளில் நாம் கேட்க வேண்டும். வேற எதை கொடுத்தாலும் நாம வீணடிச்சிருவோமே, வேறு எது வந்தாலும் நம்ம அதை வீணாக்கி விடுவோமே. அழகான தோட்டத்தினுடைய கதையை அல்லாஹ் சொல்றான். அழகான ஒரு பெண்ணுடைய அந்த மோசமான நிலை, துர்பாக்கிய நிலை அல்லாஹ் சொல்றான். இதே தான் நம்முடைய நிலையுமாக மாறிவிடும். எனவே பாவங்கள் இல்லாத நாட்கள் ஒவ்வொரு நாளும் சொல்வார்கள் இமாம்கள், குல்ல யௌமின் லம் யஅஸில்லாஹு ஃபீஹி ஃபஹுவ ஈதுன். ஈத் என்று சொன்னால் வருடத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை வருவதல்ல. நாம் 30 நாட்கள் நோட்ட பிறகு புது ஆடையை உடுத்து கொண்டு தொப்பியை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பள்ளியில வந்து முசாஃபா செய்யறதுனால் ஈத் அல்ல. எந்த நாளெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு பாவம் செய்யாமல் இருக்கிறோமோ அந்த நாளெல்லாம் ஈது பெருநாள் தான். ஆனால் பெருநாளுடைய தினத்தன்றும் ஒரு அடியார் பாவம் செய்தான் என்று சொன்னால் அந்த பெருநாளும் அவனுக்கு பெருநாளே கிடையாது என்று சொல்கிறார்கள். எனவே ஹகீகத்தை நாம் விளங்க வேண்டும். ரஸ்மோ ரவாஜின் பின்னால் நாம் போகக்கூடாது. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம். ரமலான் முடிஞ்சா பெருநா, அதுக்கப்புறம் துல்ஹஜ் வந்தா 10ஆவது நாள் பெருநா. அப்ப எல்லாமே புது துணி போடுறாங்களா, நாமளும் போடுவோம். எல்லாம் பிரியாணி சாப்பிடுறாங்க, நாமளும் சாப்பிடுவோம். எல்லாம் பெருநாள் காசு கொடுக்குறாங்க, நாமளும் கொடுப்போம். காசு கொடுத்தா வாங்கிப்போம். இப்படி சடங்கை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய உள்ளத்திலும் நம் வாழ்க்கையிலும் ஷரியத்திற்கான வெறுப்பு ஒன்று புரையோடி கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை பின்பற்ற கூடாது என்ற உணர்வு நம்மில் மேலோங்கி கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கையை சுற்றி எப்படி அமைப்பை வைத்திருக்கிறோம், எந்த பக்கம் போனாலும் ஷரியத்துக்குள்ள போக முடியாது. எந்த செயல் மூலமாக போனாலும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. எந்த செயல் மூலமாக போனாலும் துனியாவை தான் அடைய முடியும். இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைலாக அது மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கான வாழ்க்கை அமைப்பாக அது மாற வேண்டும். அந்த மாற்றத்தோடு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் பெருநாள் தான். பிரியாணி சாப்பிடாமல் ஒரு மனிதன் பட்டினியாக இருந்தாலும் அன்று அவன் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த நாள் பெருநாளுடைய நாள் தான். அதனால்தான் பெருமக்கள் எல்லாம் எப்படி சொன்னார்கள்? பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இன்ன கௌமன் யஅபுதுன ஃபீ ரமதான், ஒரு கூட்டத்தார்கள் ரமதானில் அமல் செய்கிறார்கள், ஆனால் வயஜ்தஹிதுன ஃபீல் அஅமால், நிறைய அமல் செய்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டு அமல் செய்தார்கள். அவர்களுடைய கால சூழ்நிலைகள், அவர்கள் பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. இரவு தூங்குவதை விழித்திருந்து மாற்றிக்கொண்டார்கள், பகலில் விழிப்பதை கொஞ்சம் தூங்கி மாற்றிக்கொண்டார்கள். இவ்வளவு அமல் செய்தார்கள். ஆனால் அந்த மாதத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டால் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரியே போயிடுறாங்க. அப்போ பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படிப்பட்ட கூட்டத்தாரை தவிர வேற கெட்ட கூட்டம் யாரும் கிடையாது. அவர்களை விட மோசமான நபர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர்களை விட நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் ரமலானை மட்டும் பார்க்கிறார்கள். ரஹ்மானாகி அல்லாஹ்வை அவர்கள் பார்க்கவே இல்லை. லா யஅரிஃபூன அல்லாஹ் இல்லா ஃபி ரமலான். அல்லாஹ் கண்ணுக்கு தெரிகிறது ரமலான்ல மட்டும்தான். மீதி 11 நாள் அல்லாஹ் தெரிவதில்லை.
அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் என்ன ஒன்றும் செய்யலன்னு நினைக்கிறாங்க. ரமதான்ல மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பான், 11 மாசம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்ற நியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கூட்டத்திலே மிக கெட்ட கூட்டத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு எந்த கூலி அல்லாஹ் நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறானோ அதே கூலியை என்ன அதை விட பன்மடங்கு அல்லாஹ் நினைத்தால் நமக்கு காலமெல்லாம் தர முடியும். நாம் தத்ரூபமாக அனுபவித்து விட்டு அந்த ரமலானாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் 20 ரக்காத் தொழுதோமா, குறைந்தது 5 நேர தொழுகைகளை சுன்னத்துக்களோடு முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த இரவுகளில் தஹஜ்ஜுதை 8 ரக்காத் தினமும் தொழுதோமா, குறைந்தது 2 ரக்காத்தாவது தொழ முயற்சிக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை 2 முறையாவது தஹஜ்ஜுக்கு எழுந்து பழக வேண்டும். நாம் இந்த மாதம் ஃபுல்லா நிறைய கொடுத்து கொண்டே இருந்தோமா, கொஞ்சமாவது நாம் கொடுப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம் பிள்ளைகள் கையில் கொடுத்து நீ சதகா செய், அது நம்முடைய ரப்பினுடைய கோபத்தை அடக்கிவிடும். அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதப ரப், நம் ரப்பு நம் மீது கோபமாக இருந்தால் இந்த தர்மம் செய்வது அந்த கோபத்தை அணைத்து விடும். நீ சதகா செய்ப்பான்னு சொல்லி கொடுக்கணும். இந்த வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு பெருநாள். அதனால் மூமினுக்கு ஒரு நாள் வருடத்திலே பெருநாள் அல்லது 2 நாள் வருடத்தில் பெருநாள் அல்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய எல்லா நாட்களும் அல்லாஹ் நமக்கு பெருநாளாக வைத்திருக்கிறார். எல்லா நாட்களும் கொண்டாட்டம் உள்ள நாட்கள் தான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்குரிய நாட்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், ரமலானில் எப்படி நான் தொழுதேனோ அதே போல என் வாழ்நாள் முழுக்க நான் தொழுவேன். நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க நீ கூலி கொடுத்து கொண்டே. ரமலானில் எப்படி நான் ஹராமை விட்டு தவிர்த்திருந்தேனோ 11 மாதமும் இன்ஷா அல்லாஹ் நான் ஹராமை விட்டு தவிர்த்திருப்பேன். நீ எனக்கு அந்த மாதத்தில் அருள் புரிந்ததை போல் 11 மாதத்தில் உன் கருணை பார்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உறுதிமொழியை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும். வெறுமனே நாம் கலைக்கு போய் பழைய நிலைக்கு போய்விட்டோம் என்று சொன்னார், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நூல்கட்டு செய்து கஷ்டப்பட்டு சுத்தி கடைசியில் அந்த ஒண்ணு இல்லாமல் அறுத்து போட்டவரை போல் நம்முடைய நிலைமை ஆகிவிடக் கூடாது. கடுமையாக பல வருடங்கள் கஷ்டப்பட்டு தோட்டம் துறவுகளை விவசாய நிலங்களை உருவாக்கி அதற்கு பிறகு அந்த சின்ன ஒரு தீப்பொறி வந்ததனால் கரிந்து சாம்பலாகி போய் ஒண்ணும் இல்லாமல் திவாலானாரே, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் அமல்களும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய அந்த கூலியும் மாறிவிடக் கூடாது. அதனால் அந்த தீப்பொறி என்ன, ஷைத்தான் வந்துட்டானா இல்லையா? நேற்று நைட்ல இருந்து ஷைத்தான் ஆன்போர்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா அடியார்களோடும் திரும்ப அந்த பிளட்ல ஓடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். முதலில் அவன் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? நம் கண்களால் பார்க்கக்கூடிய பார்வை. இந்த பார்வையின் மூலமாக ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான், ஹராமை பார்க்க வைப்பான், தவறுதலை பார்க்க வைப்பான், அதிலிருந்து நம்மை கெடுக்க ஆரம்பித்து விடுவான். அதனால் தான் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவ்வருமா நபதஉ பிஹி யௌம ஈதினா, இதுல நாங்க செய்யற முதல் வேலை என்ன செய்ய தெரியுமா? இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? காலையில எழுந்தோம், வந்தவரை தொழுதோம், எல்லா நண்பர்களையும் முசாஃபா செஞ்சோம், அப்புறம் போய் வெளியே நின்று பாயாசம் குடிச்சோம், பாயாசம் கொடுத்தோம், எல்லாம் செய்தோம். ஆனால் முதல் அமல் என்ன தெரியுமா நாங்கள் செய்வது? ஈதுடைய நாள் ஆரம்பித்து விட்டால் எங்கள் முதல் அமல் கல்லு அபுசாரினா, எங்கள் பார்வைகளை நாங்கள் தாழ்த்திக் கொள்வோம். பார்வை ஸ்ட்ரைட்டாவும் பார்க்காது, முன்னாடி யார் வரா போறான்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வை இடத்தில் இருக்காது, வெறும் கீழே பார்த்து கொண்டிருக்கும், தரையை பார்த்து கொண்டிருக்கும். நடந்து போனாலும் பாதி கால்கள் தெரிகிற அளவுக்கு தான் எங்கள் பார்வை இருக்கும், நேராக ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். ஏன்? இன்ன நவர சஹமும் மின் சிஹாமி இப்லீஸ், அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஹராமை பார்ப்பது என்பது ஷைத்தானுடைய விஷம் தோய்ந்த அம்புகளில் ஒரு அம்பு என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது உள்ள வந்துடுச்சுன்னு சொன்னா மற்ற எல்லா பாவமும் நமக்கு பாவமாகவே தெரியாது. எனவே நாம் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். இத்தனை நாள் ஹலாலை விட்டு பாதுகாத்து நம்முடைய உடல் உறுப்புகளை 11 மாதங்கள் ஹராமை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வருடத்தில் நாம் முழுமையான ஒரு உறுதியான மனநிலை, யகீனுள்ள மனநிலையோடு இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன்,
அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். இந்த மாதத்தில் நான் கெஞ்சியதை போல் வாழ்நாள் முழுக்க நான் கெஞ்சிக் கொண்டே இருப்பேன். அதில் என்னில் எந்த மாற்றமும் இருக்காது. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு தேவை. என் நஃப்ஸை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அடுத்தவர்களை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய அந்த நிலை எனக்கு தேவையில்லை என்று நாம் உறுதி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஏதோ இந்த அடியார்கள், பாவப்பட்ட அடியார்கள், நாம் ஏதோ சில அமல்களை செய்தோம், அல்லாஹ் அதை முழுமையாக கபூல் செய்வானாக. அதை நிரப்பமாக ஆக்கி அருள்வானாக. அதற்கு பகரமாக மிகச்சிறந்த கூலியை அவனுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அவனையே கூலியாக பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவன் அருள் பொருத்தத்திலும் அவனுடைய அருள் பாதுகாப்பிலேயும் வாழ்நாளெல்லாம் வாழும் நசீபை தருவானாக. பல நூறு ரமலான்களை அடையும் பாக்கியத்தை தருவானாக. பல நூறு லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இது போன்ற பெருநாளுடைய மகிழ்ச்சியை நமக்கு வாழ்நாளெல்லாம் ஆக்கி தருவானாக. இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் ஒருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் வாழ்நாளெல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பெருநாளுடைய தொழுகை தொழ இருக்கிறோம்.